ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட சிவராஜா ஜெனீவன் செந்தூரனின் 45வது நினைவு நாள் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டார். கோப்பை வடக்கைச் சேர்ந்த 18 வயதான ராஜேஸ்வரன் செந்தூரன் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். அரசியல் கைதிகளின் விடுதலை வேண்டி தனது உயிரை மாய்த்த மறைந்த செந்தூரனின் 45வது நினைவு நாள் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜெனீவன் அன்னாரின் குடும்பத்தினருக்கு தனது அனுதாபங்களை தெரிவித்தார். ஜனாதிபதி அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வருஷம் 8ஆம் தேதி இந்த நாட்டில் மாற்றம் நடந்தது. இந்த வருஷம் 8ஆம் தேதி இந்த வாழ்க்கையில் மாற்றம் நடந்திருக்கு. இதை ஏற்படுத்தி கொடுத்த ஜனாதிபதிக்கு நான் என்ற சிறந்தாழ்த்தி என்ற நன்றிகளையும் கௌரவத்தையும் செலுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எந்த அறிவை கட்டின வரையில நான் கேள்விப்பட்டதில்லை இப்படி ஒரு சம்பவம் உலகத்திலே இந்த தலைவரும் செய்திருக்கிற மாதிரி. போப்பாண்டவர் மட்டும் இப்படி ஒரு விஷயம் செய்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இந்த நாட்டில் நான் பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்து இந்த நாட்டில் பிரச்சனை இருந்தோன்று இருக்கு. நாங்கள் 10 வருஷமா இல்லாட்டி 20 வருஷமா இல்லை அரசியல் கைதியில் நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம்டா இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்து இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் தலைமையெல்லாம் இதுக்கு பிரதான காரணம் மட்டும் நான் கருதுகிறேன். அவையில் அந்த நேரம் இனங்களுக்கு இடையில ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இருந்தா நாங்கள் இந்த நிலையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. அப்போ அந்த நேரம் அரசியல் தலைமைகள் செய்த தவறுகள்லாம் இன்றைக்கு எங்களை தாக்குது. இதே போன்ற ஒரு ஜனாதிபதி ஒரு 50 வருஷத்துக்கு முதல் எங்கள் நாட்டுக்கு கிடைத்திருப்பாராக இருந்தா இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையில இவ்வளவு முரண்பாடுகளும் இந்த நாட்டில் இவ்வளவு அழிவுகளும் ஏற்பட்டிருக்காது. இந்த நாள்ன்றது மிகவும் மறக்க முடியாத ஒரு நாள். என் வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் அனுபவிக்காத இல்லை உணர்ந்து கொள்ளாத ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கிறது. அதை வார்த்தைகளால் என்னால் என்னென்று சொல்ல இல்லாத சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்கள். இந்த தருணங்கள் எனக்கு கிடைத்தது போல ஏனைய அரசியல் கைதிகளுக்கும் கட்டாயம் கிடைக்கணும். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் இதே நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று நான் ஜனாதிபதியிடம் அவரது அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய காலத்தில் தேசிய பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு காண்பதாக உறுதியளித்துள்ளார். உண்மையில் அவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை உட்பட எல்லாத்துக்கும் தீர்வு கண்டு எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொண்ட உண்மையான நமது நாட்டின் தேசப்பிதாவாக அவர் இருக்கணும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜனாதிபதி மாமா எங்களுக்கு சீக்கிரமாவே அப்பாவை விடுதலை செஞ்சுட்டாங்க.